ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு 27th ஜூன் நிஃப்டி நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோ கொடுக்கலாம். ஆக்சுவல் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது இந்த ப்ளூ டாட். ஓகே, நம்ம ஏடிஎம் எடுத்தோம்ல 25,550 ஏடிஎம் எடுத்திருந்தோம். அதுக்கு பிலோவில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று க்ளோசிங்க்கு நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கேண்டல்லையே நம்ம ஓப்பன் கேண்டல்லேருந்து ஏடிஎம் இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ண ரேஞ்ச், ஓகேவா, சி ரேஞ்ச் ஃபஸ்ட்டு கேண்டல்லையே நல்ல மூமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு ஹை போயிட்டு நம்ம சி ரேஞ்சை டச் பண்ணிட்டாங்க. டச் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து சடனாக ஃபால், அப்படியே உடனே கரெக்ஷன். ஓகேவா, எது வரைக்கும்னா நீங்கள் ஓப்பன் கீழே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குவாங்க, சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேண்டல் லோவையும் பிரேக் பண்ணி கீழே போய் லோ வச்சது. ஓகேவா, அதான் இன்னைக்கான லோ. அதுக்கப்புறம் அந்த லோ வரல. இந்த சூப்பர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போனவங்க வியூ பிரேக் பண்ணி மேலே போக முடியல. கிட்டத்தட்ட 10:45 வரைக்குமே ஒரு 1.5 hours ஒரு சைட் பேஸ் மூவ்மெண்ட் தான். ஓகே, இந்த சூப்பர் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு சின்ன அப் மூவ் கேட்ச் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். பெரிய மூவ்மெண்ட் இல்லை. பிரீமியத்துலையும் நம்ம ஏடிஎம் எடுத்தோம் 169 ஓப்பனிங்லேயே ஒரு 10-15 ருபீஸ் டிகே காட்டினாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அந்த 10-15 ருபீஸ் கெயின் ஆகி திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் போனதுக்கப்புறம் பிபிக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு 10:45க்கு அப்புறம் இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்தவங்க இங்கேருந்து நல்ல மூவ்மெண்ட், புல்லிஷ் மூவ்மெண்ட். ஓகேவா, தென் அப்படியே ஒரு சைட் வேஸில் போயிட்டு நம்ம சி ரேஞ்சையும் பிரேக் பண்ண மாதிரி போயிருக்காங்க. ஓகேவா, ஓகே, பிரேக் பண்ணி கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப அதில் ஒரு ஃபால், அப்படியே சைட் வைஸ் தான். இன்னைக்கு மார்க்கெட் இந்த சி ரேஞ்ச் பக்கத்துலேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இது எதை காட்டுது அப்படின்னா, நம்ம டேட்டா நம்ம டெய்லி நிஃப்டி க்ளோசிங் டேட்டாவை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீக்லி க்ளோசிங். ஓகேவா, நேற்று வீக்லி எக்ஸ்பைரி, இன்னைக்கு வீக்லி கேலண்டர் க்ளோசிங். இப்போ செல்லர்ஸ் அது ஆப்ரேட்டர்ஸ் தானே இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதால அவங்க நம்ம அசம்ஷன், என்னோட ட்ராக் ரெக்கார்ட் படி, ஓகேவா, நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுறதால இந்த வீக்குக்கான ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. இது நேற்று வீடியோவில் நம்ம இதை பற்றி கிளியராக பேசணும்னு நினச்சா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அது நேற்று வீடியோவில் ஒரு சின்ன எரர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று அதை டிஸ்கஸ் பண்ணலை. அது என்ன இடத்துல கிளியராக சொல்லிடுறேன். ஓகேவா, நம்ம செல்லர்ஸ் தான் இது மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டேக்கான ஆவரேஜ் இவ்வளோ அச்சீவ் பண்ணால் வீக்லி ஆவரேஜ் அச்சீவ் ஆகும் அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட அதே தான். இன்னைக்கு நிஃப்டி மூவ்மெண்ட்டே ஒரு 125 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், லோ டு ஹை. ஓகேவா, இந்த 125 பாயிண்ட்ஸை மூவ் பண்ணது எதுக்காக அப்படின்னா அவங்களோட வீக்லி ஆவரேஜ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா, இது தாண்டி போல, ஏன்னா அவங்களுக்கு வீக் டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ் போகிறோம்னா 9 to 6 9 to 6 நம்ம வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஓகேவா, அந்த மாதிரி தான் இவங்களோட வீக்லி ஆவரேஜை முடிச்சுட்டு பொசிஷன் அவ்வளோதான், சைட் வேஸ் கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ண லெவல்ஸ். ஓகே, இதுலேயே நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1 ஐவி வச்சு கால்குலேட் பண்ண இந்த லெவல் கிட்டே கூட போகல. ஓகேவா, சி ரேஞ்ச் கிட்டே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான லோ டு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. தென் சைட் வேஸ்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. நம்ம நேற்று இதே மேனுவலாக பிளாட் பண்ணது பார்க்கலாம். இது நம்ம நேற்று மேனுவலாக பிளாட் பண்ணது. ஓகே, நம்ம இதுலேயும் ஹெக்கனாஷி, இது பியூர் ஹெக்கனாஷி. ஓகேவா, இந்த ஹெக்கனாஷியில் சூப்பர் ட்ரெண்ட் எவ்வளோ அழகாக சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு கேண்டில் சி ரேஞ்சை போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துட்டு ஒரு சைட் பீஸில் சூப்பர் ட்ரெண்ட் இங்கே டச் பண்ணியிருக்கு. இந்த முக்கியமான சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா, இதில் சப்போர்ட் தான் சைட் பீஸ், அவ்வளோதான். இதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட். ஓகே, அதுதான் இந்த ஐவி ரேஞ்ச் இங்கே இருக்குது. இந்த ஐவி ரேஞ்ச் வரைக்குமே போகல, சி ரேஞ்சிலேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகே, வாங்க இன்னைக்கு ஐவி எப்படி இருந்திருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஐவி ஓப்பனிங் ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட இன்னைக்கு ஐவி ஜாஸ்தியாகவே இருந்தது. ஓகேவா, புட் சைட்லையும் 13 பாயிண்ட் சம்திங், இது அரௌண்ட் 12. ஒரு டீசென்ட் ஐவியில் ஓப்பன் ஆனவங்க இந்த ஐவி சஸ்டைன் ஆகலை. ஓகேவா, இது ஐவி ரெண்டுமே சி மேலேயும் பி கீழேயும் போயிருந்தாலுமே நல்லா இருக்கும் நமக்கு மூவ்மெண்ட்டு. மார்க்கெட் சைட் வேஸில் அப் ட்ரெண்ட் போனாலும் நமக்கு கொடுத்துருக்க ஐவி நமக்கு ஃபாலோ ஆகிட்டு.
ஓகேவா. இந்த அப்டோட் மூவ்மெண்ட் மட்டும்தான் ஒரு ஸ்டேபிளாக இருந்திருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட அரௌண்டு 10 தான். ஓகேவா. இது 10ல் இருந்தது அப்படின்னா நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும், இந்த ட்ரெண்டோட டெல்டாவை கேப்சர் பண்ண முடியும். பெரிய ஐவி இன்க்ரீஸ் ஆகி வர ப்ரீமியம் வராது, ஆனால் ஸ்டெடியாக போகும். ஓகேவா. இந்த 10ல் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஐவி அப்படின்னா நமக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இந்த டெல்டாவை நம்ம பியூர் டெல்டாவை ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஓகேவா. அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. மற்ற எங்கேயுமே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஐவி சப்போர்ட் பண்ணல. ஓகேவா. இங்கே அப்பா போனாலும் இங்கே ஐவி டவுன் தான், டெல்டா தான் கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா. நமக்கு ஐவியை கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் பிரீமியத்தில். ஓய் பாருங்க, இன்னைக்கு ஓப்பனிங்கில் வந்து நமக்கு சி சைடு அதிகமாகும் பியரிஷ் இண்டிகேஷன் கொடுத்தாங்க அரௌண்ட் 11:30 வரைக்கும் ஓப்பனிங்ல இருந்து. ஆனால் திரும்ப புட் சைடு ஓகே ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புட் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இது அரௌண்ட் ஒரு 35க்கு மேலே போச்சு அப்படின்னாலே நமக்கு புல்லிஷ் வியூ தான். ஓகே, 28 lakhs இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 130க்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் வியூ தான். ஓகேவா. இங்கேயே ஐவியோவில் குறைஞ்சிருக்காங்க பாருங்க. இது மண்டே ஓப்பனிங் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஒரு கேப் ஓப்பனிங்கும் அப்படியே கொஞ்சம் சி சைடு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. இது இன்னைக்கு ஆப்ஷன் செயின் க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு நம்ம ஏடிஎம் எடுத்துருக்கிறது வந்து 25,650. ஓகேவா. பிகாஸ் நியரஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ். ஓகேவா. ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் நான் சொன்ன டேட்டா. இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஆக்சுவலாக நான் நேற்றே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா. நான் நேற்று வந்து சொன்ன வீடியோலாம் நான் மறந்துட்டேன். நம்ம இங்கே சின்ன கேல்குலேஷன் தப்பு பண்ணிட்டு சொல்லியிருக்கோம். என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு இங்கே வர வேண்டிய இன்புட் கேல்குலேஷனை நான் இந்த செல் வரைக்கும் வச்சதால இந்த செல்லையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அது நமக்கு வந்து 305 நம்ம 325 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா நமக்கு இங்கே 200 ஆவரேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். 325 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக இவங்க ஒரு 280 பாயிண்ட் வந்ததால இங்கே 200 ஆவரேஜ் வந்துடும். நீங்கள் வீக்லி செக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஏப்ரல் எண்ட்லேருந்து ஏப்ரல் மே ஃபர்ஸ்ட் வீக்கு, மே மிட்டு, மே எண்டு, இந்த மந்த். ஓகேவா. இது வந்து ஆவரேஜ், வீக்லி ஆவரேஜ். ஓகேவா. ஒரு வீக்லி ஆவரேஜ் ட்ரேடு எவ்வளோ நடக்குன்னு பாருங்க பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ண ரெக்கார்டில் ஒரு வீக்லி ஆவரேஜும் 200+ தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. 200 பிலோ இல்லை. அப்போது நம்ம வேலைக்கிழமை டேட்டா வச்சு பார்த்ததுப்போ மார்க்கெட் வந்து ஒரு 180 தான் இருந்தது ஆவரேஜ். ஓகேவா. நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணல, நான் என்னோட ப்ரீவியஸ்க்காச்சு என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வச்சிருக்கேன். ஒரு வீடியோவில் அதை சொல்லணும் அவசியம் இல்லை. இது நீங்களே ட்ராக் பண்ணலாம், பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா. இப்போ எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் இல்லை, இது 4 டோட்டல் பண்ணி 1 2 3 4 இது 4 டோட்டல் பண்ணி இது 4 டிவைட் பண்ணுங்க, ஆவரேஜ் வரும். இந்த ஆவரேஜ் வந்து அரௌண்ட் 180 தான் இருந்தது. அப்போ இங்க நமக்கு 200+ வரணும் அப்படின்னா இங்க என்ன பாயிண்ட் நமக்கு ரேஞ்ச் வந்தா இங்க வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 325 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் வீடியோல சொல்லியிருப்போம். அதாவது புதன்கிழமை நைட் வந்த வீடியோல சொல்லியிருப்போம் 325 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வரலாம் லோ டு ஹை அப்படின்றது. ஓகே, நம்ம சொன்னபடியே கிட்டத்தட்ட 200க்கு மேல இவங்க ஆவரேஜ் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட செல் என்னோட மிஸ்டேக்ல ஓகே செல் கால்குலேஷன் சின்ன தப்பு பண்ணதால இங்க 325 வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். ஓகேவா. ஆக்சுவலா 325 கூட தேவையில்ல, ஒரு 280 அந்த மாதிரி வந்திருந்தாலே மேபி அச்சீவ் ஆயிருக்கும். இப்போ இது இன்னைக்கான டே ரேஞ்சு 130 வந்திருக்கு. இது ஏன் இங்க 130 வந்திருக்குன்றத இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம மேலே பார்த்தது வந்து எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. இது வீக்லி கேலண்டர். ஓகேவா. இது மந்த்லி கேலண்டர், வீக்லி கேலண்டர். இதையுமே நோட் பண்ணுங்க. 200 200+, 200+, 200+, 200+, 200+, 200+, இன்னைக்கு க்ளோசிங். ஓகேவா. ஏன் இங்க வந்து 223 கொண்டு வரணும்னா இந்த 130 பாயிண்ட்ஸ் இந்த டேல ஃபினிஷ் பண்ணா ஓகே ஒரு 100 பாயிண்ட்ஸ் அபோவ் இல்லை 120 பாயிண்ட்ஸ் அபோவ்ல பண்ணாதான் இங்க 200 ஆவரேஜ் வரும். இந்த வீக்லி ஆவரேஜை மெயின்டைன் பண்றதுக்காக இவங்க இந்த பாயிண்ட் ரேஞ்சை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இன்னைக்கு மூவ்மெண்ட் லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மேபி கம்மியா இருந்ததுன்னா இன்னுமே மூவ்மெண்ட். எதுக்காகனா இவங்களோட வீக்லி ரேஞ்ச் வந்து இவ்வளவு இருந்தா போதும்.
ஓகே, அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல மார்க்கெட் அவங்க ஆப்ரேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, மேபி இருக்கலாம். ஓகே, ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? அந்த அசம்ஷன் அடிப்படையில் நம்மளோட வீக்லி ரேஞ்ச் 200 அச்சீவ் ஆயிடுச்சு. இதை வந்து ப்ரீவியஸ் டேவே நம்ம கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு பாயிண்ட் இருந்தால் போதும் சொல்லிட்டு மார்க்கெட்டை அந்த இடத்துல ஹால்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அச்சீவ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஹைல இருந்து திரும்ப ஃபால், லோ வரைக்குமே ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் போகணும்னு வச்சுங்க. ஓகேவா? 300 பாயிண்ட்ஸ் ஹை லோ ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் ஆகி ஒரு 200 பாயிண்ட்ஸ் லோ போயிருச்சு. ஓகேவா? இங்க 200. ஓகேவா? இப்போ லோல இருந்து ஹை போனோம், திரும்ப இப்படி போனாலும் அதே 200 தான். அப்ப இங்க இருந்து ஒரு 100 போகணும். கரெக்டா? ஓகே, இப்போ லோக்கும் ஹைக்கும் உள்ள வித்தியாசம் 300 அச்சீவ் ஆயிருச்சு உங்க டே ரேஞ்சில். இவங்க மார்க்கெட்டை இங்கேயே முடிக்கலாம், இல்ல இறக்கே முடிக்கலாம், இல்ல திரும்ப 300 பாயிண்ட்ஸ் டவுன் வந்து முடிக்கலாம். ஓகேவா? அது வந்து நமக்கு இல்லை. நமக்கு இந்த ரேஞ்ச் மட்டும் தான் முக்கியம், 200 to 300. இப்போ இந்த மாதிரி ரேஞ்ச் அச்சீவ் ஆகும்போது நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன்ல இருந்து ஓப்பன் அபவ் ஹை அபவ் ட்ரேட் ஆகுதா, இல்ல ஓப்பன் பிலோ லோ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகுதா, அதை மட்டும் பார்க்கணும். ஓகே, சப்போஸ் இங்க போய் ஒரு ரேஞ்ச் 200 வச்சு திரும்ப ஓப்பனை தாண்டி போகுதுன்னா இந்த ஆப்போசிட்ல எவ்வளவு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கால்குலேஷன். ஓகேவா? நம்ம ஃபார்ம் பண்ணிருக்க கால்குலேஷன். இதை நீங்களே ஒரு சிம்பிளா ஒரு நோட் பென்ல எழுதி நீங்களே ஒரு கால்குலேட்டர் வச்சிருந்தா நீங்களே இதை பிளாட் பண்ணிக்கலாம். இல்ல எக்ஸல் தெரியும் அப்படின்னா எக்ஸல்ல ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான். டெய்லி நிஃப்டில இருந்து என்எஸ்ல இருந்து வந்த டேட்டா தான் இது. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்மள ஃபார்முலாஸ் கொடுத்தா இதே பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இது டெய்லி ஒரு ஹேபிட்டா வச்சு நம்ம ஃபாலோ பண்ணா ஒரு சின்னது இது வந்து நான் இன்னைக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. ஓகேவா? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ண நானே சரி நமக்கு என்ன தெரியும், ஓகே இன்னைக்கு ரேஞ்ச் எவ்வளவு போச்சிருக்கு, அப்போ இந்த வீக்லி ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு, இது சும்மா கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதே அட்வான்ஸா அடுத்து இப்போ என்ன பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி போறீங்கன்னா இப்போ மந்த்லி ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நான் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் பண்றேன், ஓகே நான் மந்த்லி ஆவரேஜ் எவ்வளவு ட்ரேட் ஆகுது பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா வச்சு நீங்க மந்த்லி எவ்வளவு ஆவரேஜா ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் போடலாம். ஓகேவா? சிம்பிள் தான். தென் நிஃப்டி இது நாளைக்கான லெவல்ஸ். நம்ம இப்போ ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,650. 25,650 ஏடிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் லெவல் சி ரேஞ்ச் பி ரேஞ்ச். ஓகே, இப்போ மார்க்கெட் இதுக்குள்ள ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? ஓகே, சப்போஸ் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது சேம் சைடு அதுதான், பி சைடு அதே மாதிரி இதை உடச்சி பிரேக் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் லெவலா எந்த லெவல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்றத பிளான் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை பிளான் பண்ணி நடத்துங்க. ஓகேவா? நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே உங்களோட இன்புட்டும் இதில் யோசிங்க எக்ஸ்ட்ராவா. ஓகே, நம்ம சொல்லி கொடுத்தது மட்டும் நம்ம பிளாட் பண்ண லெவல் மட்டும் இல்லாம இந்த லெவல்ஸையும் பாருங்க. உங்களோட லெவல்ஸ் இல்ல உங்களோட ஓன் இண்டிகேட்டர்ஸ் என்ன இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்க. மினிமம் லாட்ல ட்ரேட் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நம்மளோட வீடியோஸ் அண்ட் லெவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மார்க் பண்றது பிளாட் பண்ற லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.